வேஷ்டிலாம் கட்டி மாலைலாம் போட்டு பக்கா கொடுத்துருந்தாரு. இதுல வந்து ஏன் இவ்வளவு கேவலமா ஸ்பீச் கொடுத்துருக்காரு ஏன்னு தெரியும். எதனால அப்படி பேசியிருக்காரு? காரி துப்புறாப்புல பிக் பாஸ் ஒரு கேவலமானதுன்னு தூ அப்படின்றாரு. வீட்டுக்குள்ள நீ தான் போயிட்டு இருந்த, உனக்கு அந்த விஷயம் தெரியல, ஏன் தற்கூரியா நீ? தற்கூரி மாரி பேசியிருக்காப்புல. ஓகே ஓகே. ஹலோ, உங்கள் நண்பன் விஜய் பிளாக்கி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குல் சுரேஷனை வந்து நான் விடுதலை படத்துக்கு போயிருந்தேன். நல்லா பேசியிருந்தாரு அண்ணன். திடீர்னு பார்த்தா வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது, ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு ஆங்கிள். யாரா இந்த ஸ்பீச்னு பார்த்தா நம்ம குல் சுரேஷனை பிக் பாஸை பற்றி தான் பேசியிருந்தாரு. அதை பேசணும்னு சொல்லிட்டு என்னுடைய வீடியோ சேனல்ல இருந்து பார்த்து ஒரு பிரபல ஒரு யூடியூப் ஃபேன்ஸ் அவரை பற்றி தான் பேசணும், நான் குல் சுரேஷனை பற்றி பேசணும், ஒரு சில வார்த்தைகள் கிடைக்குமா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அப்படிப்பட்டவர் தான் நம்ம கூட இருக்கிறாரு. குல் சுரேஷனோட ஃபேன்ஸு அப்படின்னு சொல்லலாம். அவர் சில வார்த்தைகள்லாம் பிடிக்கும்னு சொல்லியிருந்தாரு. அவரை பத்தி பேசுறதுக்கு தான் நம்ம நேரடியாக பார்த்து வந்திருக்கோம். ஆனா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? ஓகே. நீங்க சொன்னீங்க இல்ல, குல் சுரேஷனை பத்தி நான் பேசணும் அப்படின்னு. அவரை எப்படி பேசுவீங்க? அவருடைய பத்தி என்ன? அவரு ஃபர்ஸ்ட் விடுதலை பாகத்து ஒண்ணுக்கு வந்து அழகா வந்து ரிவ்யூ கொடுத்திருந்தாரு. ஓகே. இந்த மாதிரி வேஷ்டிலாம் கட்டி மாலைலாம் போட்டு பக்கா கொடுத்திருந்தாரு. இதுல வந்து ஏன் இவ்வளவு கேவலமா ஸ்பீச் கொடுத்திருக்காரு ஏன்னு தெரியல. வெற்றிமாறன் அண்ணனை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. விஜய் சேதுபதி அண்ணனே வந்து நல்லா சொன்னாரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் சேதுபதி மொட்டை கொண்டி அதுன்னு நன்மை சொல்லிட்டாப்ல. அந்த ஆளு இந்த ஆளுன்னாரு. சரி விளையாண்டுலாம். ஒரு பிக் பாஸ் வந்து நடுத்தர மக்களுக்கும் தேவை, இந்த மாதிரி எல்லாருக்குமே தேவை. இப்ப என்னுடைய ஃபேஸ் வரணும்னா கூட வெளிப்படுத்தணும், ஒரு இடத்துல போய் நாம அடுத்த கட்டம் போறதுக்கு தான் வந்து பிக் பாஸ் இருக்கு. அவரை வந்து ஒரு எதனால அப்படி பேசியிருக்காரு? காரி துப்புறாப்புல பிக் பாஸ் ஒரு கேவலமானதுன்னு தூ அப்படின்றாரு. எப்படி அவர் நல்லாதான் இருந்தாரு, திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுறாரு. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கூட வந்திருந்தாரு, சாரி எல்லாம் கட்டிட்டு. அதுலயே வந்து பேரரசன் சாரா யாரோ ஒருத்தர் தான் கலாச்சிருப்பாரு இந்த மாதிரின்ட்டு. வேற எது கண்டென்ட் வச்சு அதே மாதிரி வந்திருப்பாருன்ட்டு. சரி, இதெல்லாம் கலந்து போலான்னு பார்த்தனா இவர் வந்து இந்த மாதிரி பேசியிருக்காரு. நிறைய படத்துல வந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு, நிறைய படத்துக்கு வந்து இன்டர்வியூ. எனக்கு வந்து படத்தை இதெல்லாம் நான் விட்டுட்டேன். இதுல ரிவ்யூ நான் அங்க பக்கத்துல இருந்த கமலதன் தான் அந்த ரிவ்யூ. நிறைய பேர் வந்து பிக் பாஸ பத்தி பேசணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வியும் கமெண்ட்லயும் நிறைய பேர் சொன்னாங்க. அதுல முக்கியமா நீங்க அந்த ஒரு வார்த்தையை மட்டும் கேள்வி. ஆமா, அவரு காரி துப்பி இருக்க கூடாது இல்லைங்க. வேற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஓகே, அவரு வந்து நான் நல்லா செய்யறாரு, போறாரு, வராரு. ஒரு விஷயம் வந்து என்னன்னா, அவரு காரி துப்பி இருக்க கூடாது. அதுவும் இல்லாம ரொம்ப அவரும் நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீ தான் போயிட்டு இருந்த, உனக்கு அந்த விஷயம் தெரியல, ஏன் தற்கூரியா நீ? தற்கூரி மாரி பேசியிருக்காப்ல. அதனாலதான் நமக்கு ஒரு கஷ்டமா இருக்கு. என்னடா ஒரு பிக் பாஸ் வந்து இந்த கோடிக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு முக்கியமான ஒரு இதுவா இருக்கு. ஃபீல்ட் அவுட் ஆனவங்களுக்கும் பிக் பாஸ் தேவைப்படுது. ஆமா ஆமா. இப்ப என்ன மாதிரி ஆளு புதுசா உள்ள வரணும், என் ஃபேஸ் தெரியணும்னா பிக் பாஸ் போனா நிறைய பேர் வந்து எடுத்து இப்போ பிக் பாஸ் ஒரு நல்லதுதாங்க. மக்களை வந்து பாக்குறாங்கன்றதோட மக்களுக்கு ஏன் பிடிக்குது, ஒரு நல்ல விஷயம்னால மக்களுக்கு பிடிக்குது. அது ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமா தான் பிடிக்காது இல்ல. அதனாலதான் ஒரு இந்த வார்த்தையே வருது. ஆனா வந்து அவர் இப்படி பேசிருக்க கூடாது. ஆல்ரெடி விஜய் சேதுபதினா வந்து 1000 கோடி கிளப்லயே இருக்காரு. அது இன்னொரு விஷயம் வேற பேசியிருக்காரு. நான் அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். மத்த படங்களுக்கு ஜால்ரா தட்டல, எந்த படத்துக்கு நல்லா இருக்கோ அந்த எல்லா படத்துக்கும் நான் ஆறுதல் கொடுப்பேன். நீங்க கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? ஒரு நல்ல படம் வருதுன்னா நீங்களும் கொடுப்பீங்க, நானும் ஆதரவு கொடுப்பேன். படம் நல்ல படத்துக்கு நம்மளால ஆதரவு கொடுக்க முடியும். நீ ஒரு குப்பை படத்தை எடுத்து வச்சுட்டு இந்த படத்தை நீ பாரு, இது இத்தனை கோடி அடிக்க, நீயே முடிவு பண்ணிட்டா அது மக்கள் முடிவு பண்ணம்பா. பீஸ்டும் கேஜிஎஃப் படம் வந்தது. இதே எஸ்ஆர்கே தியேட்டர்னு செங்கல்பட்டுல போறோம். நானும் என் ஒய்ஃப் வந்து தீவிர விஜய் ரசிக்கிறேன், நான் வந்து அஜித் தல ரசிகர் தான். அப்ப வந்து நாம ஒரு விட்டு கொடுப்புதான். என் ஃப்ரெண்ட் எல்லாம் ஏகப்பட்ட பேரு விஜய் ரசிகர்களா இருக்காங்க. அப்ப அந்த படத்துக்கு போறேன். இப்ப வந்து நம்ம தமிழ்நாட்டுல